ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம தக்காளி வச்சு தக்காளி சாதம், சட்னி, தொக்கு, சாஸு, ஜாம் இது எல்லாமே இப்போ செஞ்சு பார்த்துருக்கோம். இது வந்து ரொம்ப ரொம்ப புதுசு, ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிற தக்காளி கேண்டி எப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். இப்போது இந்த தக்காளி கேண்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இப்போது நான் வந்து இதில் வந்து 6 தக்காளி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா பழுத்து தக்காளியாக எடுத்துக்கலாம். எடுத்துட்டு என்ன பண்ணலாம்னா, இந்த தோல் மட்டும் நம்மளுக்கு வேண்டாம். தோல் சீவுறதுக்கு பதிலாக தோல் இப்படியே போட்டால் வராது. இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் லேசாக கட் பண்ணிக்கலாம். லேசாக, அதாவது அந்த தோல் மட்டும் கட் ஆகிற மாதிரி இப்படி லேசாக கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சுடு தண்ணி எடுத்துக்கிறேன். இந்த சுடு தண்ணி வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியில் நம்ம அப்படியே ஊற்றிக்கலாம். தக்காளி நல்லா ஃபுல்லாக மூழ்கிற வரைக்கும் நம்ம அந்த சுடு தண்ணியை ஊற்றிக்கலாம். இந்த தக்காளி வந்து அந்த தோல் வெளியே வரும் இல்லையா, அது வரைக்கும் கொஞ்சம் அப்படியே 10 மினிட்ஸ் இந்த தக்காளி அந்த சுடு தண்ணியில் அப்படியே இருக்கட்டும். தக்காளி ரெடி ஆகுறதுக்குள்ளே நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் பொடி எடுத்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் பொடி வந்து இதுக்கு தேவை. இது வந்து எவ்வளோ ஸ்பூன் எடுத்துக்கலாம்னா, 6 தக்காளி எடுத்துருக்கேன். 6 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பொடி நம்ம எடுத்துக்கலாம். இப்போது இதில் வந்து நம்ம கொஞ்சமாக, அதாவது கொஞ்சோண்டு உப்பு மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். இது நார்மல் தண்ணியிலேயே நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நீ மாற்றி வச்சுக்கலாம். இந்த தக்காளி கொஞ்சம் அந்த தோலெல்லாம் வெளியில் வரும். நம்ம இதை இப்போ எடுக்கலாம். எடுத்து இந்த தோல் மட்டும் எடுத்துக்கலாம். மேலே இருக்கிற அந்த தோல் மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த தக்காளியை கட் பண்ணி மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது இப்போது தக்காளி நல்லா அரைச்சி எடுத்தாச்சு, பார்த்தீங்களா? இது இப்போ வந்து நம்ம இதில் ஊற்றிக்கலாம். பேன் இப்போ நல்லா சூடாயிடுச்சு. நம்ம வந்து இந்த அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த தக்காளி இதில் அப்படியே ஊற்றிக்கலாம். ஊற்றி இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். அடி பிடிச்சிடாம அப்படியே நல்லா கிளறி விடணும். இப்போ இது வந்து கொதிக்குது இல்லையா, இதில் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தக்காளிக்கு 2 டேபிள் ஸ்பூன் வச்சு நான் சுகர் ஆட் பண்ணுறேன் இதில். அப்போ நான் வந்து 6 தக்காளி போட்டிருக்கேன். 12 டேபிள் ஸ்பூன் சுகர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நல்லா கரைஞ்சி நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம். இப்போ இது வந்து நல்லா கொதிச்சு கொஞ்சம் அப்படியே இதாக இருக்குது. நம்ம இதில் வந்து நீ என்ன பண்ணலான்னா, ஆல்ரெடி கார்ன்ஃப்ளவர் மாவு கலக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து நம்ம இதில் ஊற்றிக்கலாம். இதை ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம், கட்டியாகாத மாதிரி.
இப்போது இது பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவுக்கு நல்லா பக்குவமாக வந்தாச்சு. இனி நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இது என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி ஒரு கப்பில் எண்ணெய் தேய்ச்சி நான் வச்சுருக்கேன். கோகோனட் ஆயில் தேய்ச்சி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம அதில் அப்படியே மாற்றிக்கலாம். இப்போ நல்லா ஆறட்டும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துக்கலாம். இது வந்து கோகோனட் பொடி. இதை வந்து நம்ம கொஞ்சம் அப்படியே கீழாப்பில் அப்படியே பரவி விட்டுக்கலாம். இப்போது இது வந்து நல்லா ஆறிடுச்சு பார்த்தீங்களா. இதை இனி அப்படியே நம்ம எடுத்து கீழே இது பண்ணிக்கலாம். இது இப்போ இப்படி கட் பண்ணியாச்சு. இதை வந்து இந்த கோகோனட் பொடியில் அப்படியே கொஞ்சம் இது பண்ணி அப்படியே வச்சுக்கலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் புளிப்பும் கூட இருக்கும். இப்போ கேண்டி ரெடி ஆயிடுச்சு. இனி அவ்வளோதான். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? புளிப்பும் இனிப்பும் கலந்த கேண்டி நீங்களும் மறக்காமல் செஞ்சு பாருங்கள். இனி அடுத்து வேறு ஐடியாவில் வேறு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.